நாகை அருகே நடைபெற்ற புனித திரு இதய ஆண்டவர் ஆலய திருத்தேர் பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளையை அடுத்த களத்திடல் கரை கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த திரு இதய ஆண்டவர் ஆலயத்தின் ஆண்டு திருவிழா கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான மின் அலங்கார பெரிய திருத்தேர் பவனி நேற்று நடைபெற்றது. இதனை முன்னிட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்ரதத்தில் இருதய ஆண்டவர், மிக்கேல் அதிதூதர், தேவமாதா ஆகியோர் எழுந்தருளினர். முன்னதாக கருங்கண்ணி ஆலய பங்கு தந்தை டேவிட் செல்வகுமார் நவநாள் ஜெபம் உள்ளிட்ட சிறப்பு திருப்பலியை நிறைவேற்றி சபரதத்தை புனிதம் செய்து தேர்பவனியை துவக்கி வைத்தனர். ஆலய வளாகத்திலிருந்து துவங்கிய தேர்பவனி முக்கிய வீதிகள் வழியே வலம் வந்து மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். இதேபோல் காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி பகுதியில் உள்ள மிக பழமை வாய்ந்த புனித சகாய அன்னை ஆலயத்தில் மின் அலங்கார தேர்பவனி நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு புனித சகாய அன்னையை வழிபட்டனர்.